வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், புதன் சேர்க்கை பெற்றிருக்கவங்க என்ன மாரி குணநலங்கள கொண்டிருப்பாங்க? அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஆ சந்திரன் அப்படின்னா மனோகாரகன். புதன்னா கலைக்கு சொந்தக்காரன். ஜோதிட கலைக்கு அவர் தான் சொந்தக்காரன். 64 கலைக்கும் அவர் தான் சொந்தக்காரர். சரிங்களா? அப்படி இருக்கையில, ஆ சந்திரன், புதன் சேர்க்கை பெறும்போது நல்ல கவிதைகள் எழுதுறது. இந்த பேப்பர பார்த்தாவே ஏதாவது எழுதணும்னு தோணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஆளு. சரிங்களா? கவிதைகள், இலக்கணம், இலக்கியம், கலை வடித்தல். சரிங்களா? இது போன்ற விஷயங்களில் மிக திறமைசாலியாக இருப்பார். ஆ இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதாரத்த எட்டி பிடித்துருவாங்க. சரிங்களா? ஆ கண்டிப்பா வந்து ஏன்னா, இந்த சந் சந்திரன், புதன் சேர்க்கை உள்ளவங்க, அ கைமாத்தி விடுற தொழில். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, கைமாத்தி விடுற தொழில்னா, ஆ ஆ இப்போ ஒரு பொருள வாங்கி இன்னொருத்தர்ட்ட விப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தர்ட்ட வாங்கி இடையில இருக்கிற பர்சன் கொண்டு போய் விக்கிறத இன்னொருத்தர்ட்ட விப்பாங்க. ஸோ, அ அந்த ஒரு காம்பினேஷன்ல உள்ளவங்க இந்த சந்திரன், புதன் சேர்க்கையில இருப்பாங்க. அதாவது தரகு தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்வத்த சம்பாதிச்சு தனவானா வாழ்வாங்க. ஆமா. இவங்க வந்து தனவான் அப்படிங்கிற பேர எடுத்துருவாங்க. எ அ ஏன்னா, இது வந்துட்டு எப்போலருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, ம் புதன்னா 17, சந்திரன்னா 10, 27 வயதுகளிலிருந்து இவர்களுடைய சம்பாரித்தியம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்க. 27 வயதிலிருந்து சம்பாதித்தியம் ஆரம்பிக்கும் சேர்க்கை இந்த அ சந்திரன், புதன் சேர்க்கை. சரிங்களா? ஆ பெண்கள் மேல அன்பு, பாசம் இதெல்லாம் கொண்டவர்கள். அவர்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு பேர் எடுக்கிறவங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட வந்து அவங்கட்ட வந்து ரிப்ளை எப்படி வரணும்? நல்ல பையன் அப்படிங்கிற மாரி ரிப்ளை வரும்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பெண்களிடம் அதிகம் பேர் எடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். நல்ல முக அமைப்பு இருக்கும். அதாவது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் அதெல்லாம் இருக்கும். வசீகரமான குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல முகத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முகராசி அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, அது சந்திரன், புதன் சேர்க்கை உள்ளவர்கள். சரிங்களா? எப்போதுமே அ டக்குனு மனசு மாறி சிரிக்கக்கூடிய ஒரே ஆளு யாருன்னா, அந்த சந்திரனும், புதனும் சேர்க்கை. டக்குனு உடனே அ மனசு மாறி சிரிச்சு, பழகி, உடனே பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வந்துட்டு இந்த அ சந்திரன், புதன் காம்பினேஷன்ல இருக்கும். நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு அறநெறிய பின்பற்றவங்களா இருப்பாங்க. தர்ம காரியங்கள் செய்வதில கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஈடுபாடும் அதிகம் இருக்கும். உயர்ந்த குணம் அப்படின்னு நம்ம எத சொல்லலாம்னா, அவங்கள்ட்ட வந்து மற்றவர்கள மதிக்கிற விஷயத்துல அருமையா இருப்பாங்க. சரிங்களா? இவங்களும் மத்தவங்களுக்கு மதிக்கப்படுறதாகவும், இவங்க வந்து மத்தவங்கள மதிக்கிறதுல அ அற்புதமா இருப்பாங்க. நிரந்தரமா மதிப்பாங்க. அந்த அந்த நிரந்தரம் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே கிடைக்காது. மனசு நிறைவா கிடைக்கிறது எப்பவுமே கிடைக்காது. ஆனா இவங்கள்ட்ட இருக்கும்போது மனசு நிறைவா கிடைக்கும். அது நிரந்தரமாகவும் கிடைக்கும். சரிங்களா? தனித்துவமான இருப்பாங்க. இவங்கள பார்த்தாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருப்பாங்க. டக்குன்னு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடிய ஆட்களா இந்த சந்திரன், புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க இருக்கும். இவங்களுக்கு சம்பாதித்தியம் அப்படிங்கிறது 27 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல மற்ற கிரகங்களின் பார்வை பொறுத்து முன்ன பின்ன வயது மாறலாம். ஆனால் 27 வயதுங்கிறது எத வச்சு சொல்றேன்னா, 10 அப்படிங்கிறது சந்திரன். சந்திரனுக்கு தசா வருடம் 10. அ சனிக்கு தசா வருடம் வந்துட்டு சாரி புதனுக்கு தசா வருடம் 17. சரிங்களா? அப்ப 27 வருடங்கள் இருந்து அவர்களது பொருளாதாரத்தை எட்டக்கூடிய அதாவது அ பொருளாதாரம் வரக்கூடிய வருடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 வயசுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நன்றி நேயர்களே.